கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கிருபை. சங்கீதம் 94:18. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. கிருபை என்பது அன்பு, இரக்கம், தயவு போன்ற பொருள் தரும்படி உள்ளது. கர்த்தரின் கிருபை அல்லது அன்பு பெரியது. நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. எனவேதான் 136 சங்கீதம் முழுதும் கர்த்தருடைய கிருபையின் மகத்துவத்தை கூறி இப்படிப்பட்ட மகிமையுள்ள தேவனை துதியுங்கள் என்று நம்மையும் வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். இது கிருபையின் சங்கீதம் என கூறப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இஸ்ரவேலருக்கு கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து தாவீது துதித்தார். அதுபோல நாமும் வாழ்வில் ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் எழுதி அவரை துதிக்க வேண்டும். சாலமோன் அரசர் தான் கட்டிய ஆலயத்தை பிரதிஷ்டை செய்தபோது ராஜாவும் சகல ஜனங்களும் தேவனை துதித்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆலயம் கட்டும்போது மன நோவை உண்டாக்கும் பல நிகழ்வுகள் நடந்திருக்கும். தோல்வியும் ஜெயமும் மாறி மாறி நெருக்கி விழவேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். ஆனாலும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி துதித்தார் என பார்க்கிறோம். யூதாவின் ராஜா யோசபாத் போருக்கு சென்றபோது கர்த்தரை துதித்து பாடினார்கள். யூதாவுக்கு விரோதமாய் வந்த அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் தங்களுக்குள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய கிருபை அவ்வளவு பெரியது. எனவேதான் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று தைரியமாய் தாவீது ராஜா கூறுகிறார். இந்த வசனத்தை சிந்திக்கும் நமது வாழ்விலும் பல சோதனைகள் வேதனைகள் வரும்போது கர்த்தருக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்ற வசனத்தின்படி அனுதினமும் நமது வாழ்விலும் தாழ்விலும் தேவனை பாடி துதித்து ஆராதிப்போம். கர்த்தர் நம்மையும் தாங்குவார். ஆமேன்.